சனி பயிற்சி, அதே மாரி குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த பயிற்சிகள்ல எதெல்லாம் மேஷத்துக்கு வந்து சாதகமா இருக்க போகுது? அப்படின்னா எந்த காலகட்டத்துக்கு பின் தொழில்ல வந்து நான் ஒரு முதலீடு போட போறேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில எந்த பயிற்சிக்கு பின் பண்ணா நல்லா இருக்குங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சனி பயிற்சி 7:30 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட முதல் 2 1/2 வருஷம் வந்துட்டு இப்போ தொடங்க போகுது மேஷராசிக்கு. விரய சனியா வந்து ஸ்டார்ட் ஆக போறாரு. அடுத்தது வந்து குரு பயிற்சி பார்த்தா குரு 3வது இடத்துக்கு போறாரு. அடுத்து ராகு கேது பார்த்தீங்கன்னா ராகு பயிற்சி நல்லா இருக்கு. ராகு வந்து 11வது இடம். கேது வந்து 5வது இடத்துக்கு போறது வந்து ஓரளவுக்கு ஒரு சுமாரானது. ஸோ இப்போ மேஷராசிக்கு 2025ல தொழிலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து வேலைக்கு போகக்கூடிய மேஷராசி நேயர்களுக்கு எந்த கிரக பயிற்சி வந்து சாதகமா இருக்க போகுது? சனி பயிற்சிக்கு வந்து பயப்பட வேண்டாம். இது வந்து விரய சனி அப்படிதான். நீங்க நல்ல எஃபர்ட் போட்டு உண்மையா உழைச்சிங்கன்னா அதுக்கான பலனை வந்துட்டு அவர் குறைக்க போறது கிடையாது. இதுவரை திருமணம் ஆகாத நபர்கள் இருக்காங்க. குழந்தை பாக்கியத்துக்காக சிரமப்பட்டு இருக்க மேஷராசி நபர்களுக்கு ஸோ இப்போ திருமணத்துக்கு வெயிட் பண்ணுற மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2025ல குரு வந்துட்டு நல்லாவே இருக்காரு. குருவோட பொசிஷன் சரியில்லைனாலுமே அவர் பார்க்குற பார்வை வந்துட்டு களத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால இவ்வளோ நாள் தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வருடம் முழுவதுமே நான் எனக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னா எந்த கோயில் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்புகளை தரணும்? மேஷராசிக்காரங்க 2025ல ஒரு டைம் விசிட் பண்ணணும் அப்படிங்கிற கோயில் வந்து திருவிடைமருதூரில் இருக்கிற மகாலிங்க சுவாமி கோயில். இந்த காலகட்டத்தில் உடல்நல பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி உடல்நல பிரச்சனைகள் வரும்பொழுது எந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும்? ஸோ இப்போ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் விஷயத்தில் 2025ல மேஜராக வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா பக்தி பிளஸ் நேரவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணையதரப்பர் ஆஸ்ட்ரோ அர்ச்சனா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ வந்துங்க நம்ம மேஷ ராசி நேயர்களுக்கு 3 முக்கிய கிரக பயிற்சிகள் இந்த 2025ல நம்ம பார்க்க போறோங்க. அந்த வரிசையில் முதல்ல வந்து சனி பயிற்சி, அதே மாதிரி குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த பயிற்சிகள்ல எதெல்லாம் மேஷத்துக்கு வந்து சாதகமா இருக்க போகுது? எந்த பயிற்சிகள் அவங்களுக்கு சிறிது பிரச்சனைகளை தரப்போகுது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் மேம். மேஷ ராசியினருடைய குணாதிசயங்கள் பொதுவாகவே அவங்க வாழ்க்கையில் இப்படி தான் இருப்பாங்கன்னா எந்த மாதிரி இருப்பாங்க? ஸோ இப்போ மேஷ ராசி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் அதிபதி, சூரியன் வந்துட்டு உச்சம். ஸோ 2மே உஷ்ண கிரகம். ஸோ எப்பவுமே வந்து கொஞ்சம் பரபரப்பாகவே இருப்பாங்க. கொஞ்சம் கோவம், பிடிவாத குணம்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மனசை மாற்றிக்க மாட்டாங்க. ரொம்ப தீர்க்கமாக அந்த முடிவை எடுத்துப்பாங்க. அண்ட் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது வந்துட்டு எப்பவுமே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் சும்மா ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னா அவங்களால இருக்க முடியாது. பரபரன்னு அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். மல்டி டாஸ்கிங் எபிலிட்டிஸ்லாம் வந்துட்டு நிறையவே இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் ஆல்சோ ரொம்ப ஒரு ஆர்ட்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த பரபரப்பை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு நிதானத்தை ஃபாலோ பண்ணாங்கனாலே லைஃப்பில் வந்துட்டு நல்லா வந்துடலாம் அவங்க. இந்த 2025ல நடக்கக்கூடிய 3 கிரக பயிற்சிகள்ல சனி பயிற்சி வந்து அவங்களுக்கு 7 சனி தரப்போகுது. குரு பயிற்சியுமே, ராகு கேது பயிற்சியுமே எந்த மாதிரி பலன் தரப்போறாங்க மேம்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சனி பயிற்சி 7:30 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட முதல் 2 1/2 வருஷம் வந்துட்டு இப்போ தொடங்க போகுது மேஷராசிக்கு. விரய சனியா வந்து ஸ்டார்ட் ஆக போறாரு. அடுத்தது வந்து குரு பெயர்ச்சி பார்த்தா குரு 3வது இடத்துக்கு போறாரு. அது வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு சாதகம் தான். ரொம்ப நல்ல இவ்வளோ நாள் இருந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் குறையும். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் குடுக்குற மாரியான ஒரு அமைப்பு. அடுத்து ராகு கேது பார்த்தீங்கன்னா, ராகு பெயர்ச்சி நல்லா இருக்கு. ராகு வந்து 11வது இடம். அதாவது ஆதாய ஸ்தானத்துக்கு போறதுனால ஃபினான்ஷியலி நல்ல கெயின்ஸ் இருக்கும். கேது வந்து 5வது இடத்துக்கு போறது வந்து ஓரளவுக்கு ஒரு சுமாரானது. ஸோ சப்போர்ட்டிவா இருக்கிறதுன்னு பார்த்தா ராகு வந்து மெயினா நல்லா சப்போர்ட் பண்றாரு. இப்ப தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி வந்து சாதகமா இருக்குமா? இல்ல வேற எதுவும் பயிற்சி தான் வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்குமா? அப்படின்னா எந்த காலகட்டத்துக்கு பின் தொழில்ல வந்து நான் ஒரு முதலீடு போட போறேன். இல்ல நான் இன்னொரு புது இடங்கள்ல நான் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில எந்த பயிற்சிக்கு பின் பண்ணா நல்லா இருக்குங்க? ஸோ இப்போ மேஷ ராசிக்கு 2025ல தொழிலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினா வந்து ராகு. ராகு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு. ஆதாய ஸ்தானத்துல இருக்கிறதுனால வந்துட்டு, நிறைய அந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட தொழில் பண்றவங்க, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாரி ஃபீல்ட்ல பண்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு கெயின்ஸ் இருக்கும். பாசிட்டிவ் கெயின்ஸ் இருக்கும். அதே மாரி வந்து ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்றவங்க, இல்ல இவ்வளோ நாள் நான் இங்க பண்ணிட்டுருக்கேன். இப்போ தான் நான் வந்துட்டு புதுசா எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன் என்னோட ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்றவங்களுக்குலாம் வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவா அந்த அப்ரூவல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு கிளியர் ஆயி, ஈஸியா வந்துட்டு அது வந்துட்டு த்ரூ ஆயிடும். அதே மாரி இப்போ ஒரு ஃபீல்ட்ல இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த ஃபீல்ட்ல வந்து அவங்க லுக் அப் பண்ணுவாங்க இல்லையா? இந்த ஃபீல்ட்ல அவங்க ரொம்ப ஒரு பெரிய பெர்சன், விஐபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நட்பெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாரி இருக்கும் அவங்க பிசினஸ்க்கு இப்போ. அந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல இவங்க பிசினஸ வந்து பில்ட் பண்றதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் புது முதலீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு, ரொம்ப உங்களுக்கு அந்த ஃபீல்ட் நல்லா தெரியும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. என்னால எப்படி பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சு ஓட்ட முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருந்தா மட்டும்
மட்டும் இப்போ வந்துட்டு புது இன்வெஸ்ட்மென்ட் இல்ல எக்ஸ்பான்ஷன்க்குள்ள போங்க. இல்லன்னா எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாலே நல்ல ஆதாயமான ஒரு நிலைமை தான் இருக்கும். வேலைக்கு போகக்கூடிய மேஷ ராசி நேயர்களுக்கு எந்த கிரக பயிற்சி வந்து சாதகமா இருக்க போகுது? அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், இல்ல நான் ஒரு புது வேலைக்கு நான் ட்ரை பண்ண போறேன். ஏன்னா 7:30 சனி காலகட்டத்தில அவங்க எல்லா விஷயங்களுமே தொடங்குவதற்கு பயத்தில தான் இருப்பாங்க. ஈவன் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்க கூடமே இனிமேல் 7:30 சனி ஆரம்பிச்சிருச்சு கிடைக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த பெயர்ச்சி பின் கிடைப்பதற்கான சாதகம் இருக்கும்? அவங்க எந்த மாதத்தை பின் முயற்சி செஞ்சா கரெக்ட்டா இருக்குங்க? ஸோ, இப்போ வேலையில இருக்கிற மேஷ ராசிக்காரங்களுக்கு 2025ல பார்த்தோம்னா, அகைன் ராகு பெயர்ச்சி சாதகமா இருக்கு. அண்ட் ஆல்சோ சனி பெயர்ச்சிக்கு வந்து பயப்பட வேண்டாம். இது வந்து விரய சனி அப்படிதான். ஸோ, அதனால வந்துட்டு அவர் வந்துட்டு வேற எதையும் உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாரு. நெறைய வந்து பிரஷர் போட்டு நீங்க எவ்வளோதான் தாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் மட்டும் தான் அது வைப்பாரே தவிர, நீங்க நல்ல எஃபோர்ட் போட்டு உண்மையா உழைச்சீங்கன்னா, அதுக்கான பலன வந்துட்டு அவர் குறைக்க போறது கிடையாது. ஸோ, நல்லா எஃபோர்ட் போட்டு நீங்க வந்துட்டு பண்ற வொர்க்ல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி, ஃபோக்கஸ் பண்ணி பண்ணா, அதுக்குரிய ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். எஸ்பெஷலி இந்த ஐடில இருக்கிறவங்க, கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, அண்ட் ஆல்சோ ஆடிட்டர்ஸ், ஃபினான்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல குரோத் இருக்கும் அந்த டைம்ல. அதே மாரி ஒரு செகண்டரி இன்கம் கூட ஜெனரேட் ஆறதுக்கான ஒரு சான்சஸ் வந்துட்டு இந்த டைம்ல இருக்கு. ஒரே ஒரு இது ஆஃபீஸ்ல வொர்க் பிரஷர் இருக்க தான் செய்யும். அது வந்துட்டு உங்களுக்கு வேலைய விடுற அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன குடுக்க தான் செய்யும். அது எல்லாமே மைண்ட் கேம். அதெல்லாம் வந்துட்டு யோசிக்காம, பண்ற வொர்க்ல ஃபோக்கஸ் பண்ணி 100% உங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னா, கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ அவர் குறைக்க மாட்டாரு. ஸோ, அதனால வந்துட்டு அதுக்காக பயப்பட வேணாம். அண்ட் வேலை இடத்துல வந்துட்டு வாக்குவாதத்துல ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா வந்துட்டு ஈஸியா சஸ்டெயின் பண்ணிக்கலாம். இந்த பீரியட ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம். மேஷ ராசியில இதுவரை திருமணம் ஆகாத நபர்கள் இருக்காங்க. நெறைய பேர் வந்து 30 வயத கடந்து கூட திருமணம் இல்லாம இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இப்ப 7:30 சனி ஆரம்பம். இனிமேல் 7:30 வருடங்களுக்கு திருமணமே ஆகாதா? அப்படிங்கிற கேள்வியுமே எல்லாருக்குமே இருக்கு. இந்த காலகட்டத்தில 7:30 சனி ஆரம்பித்தாலுமே எந்த கிரகத்தின் அடிப்படையில அவங்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க? அப்படி இருந்துச்சுன்னா, எந்த மாதத்துக்கு பின் அவங்க வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம்? ஸோ, இப்ப திருமணத்துக்கு வெயிட் பண்ற மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 2025ல குரு வந்துட்டு நல்லாவே இருக்காரு. குருவோட பொசிஷன் சரியில்லைனாலுமே, அவர் பார்க்குற பார்வை வந்துட்டு களத்திரஸ்தானத்த பார்க்கறதுனால, இவ்ளோ நாள் தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நடுவுல வந்துட்டு அவர் அக்டோபர் டூ டிசம்பர் அதிசாரமா கடகத்துக்கு மூவ் ஆற டைம்லயுமே வந்துட்டு குடும்பஸ்தானத்த பார்க்கறதுனால, அப்பவுமே வந்துட்டு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, அதனால கல்யாணத்த பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க சூஸ் பண்ற லைஃப் பார்ட்னர நல்ல வயசா சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கிறது தான். ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி, இல்ல இப்போ ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்து கல்யாணத்துக்குள்ள நுழைய போறேன், அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போக தான் செய்யும். பட் அது எல்லாமே டெம்பரரி தான். ஸோ, அது எல்லாமே வந்துட்டு 7:30 சனியால இப்போ 7:30 வருஷமும் கல்யாணம் ஆகாம யாரும் இருக்க போறது கிடையாது. அதே மாரி இந்த பீரியட்லயும் சனி பகவானால அதுல எந்த பங்கமும் வரப்போறதில்ல. ஸோ, இது வந்து ரைட் டைம் டூ கெட் மேரிட். ஜென்ம சனி ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த கல்யாணத்த முடிச்சுட்டா இன்னுமே ரொம்ப நல்லது. குழந்தை பாக்கியத்துக்காக சிரமப்பட்டுட்டு இருக்க மேஷ ராசி நபர்களுக்கு இனி 7:30 சனி ஆரம்பம். அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இனிமேல் நமக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம போயிருமோ? திருமணமாகி இதுவரை ஒரு 4 வருடங்கள் கடந்து 5 வருடம் கடந்து கூட சில பேர்த்துக்கு இல்லாம இருக்கு. அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஏதேனும் பயிற்சிகள் சாதகமா இருக்கா? அப்படி சாதகமா இருக்கும்போது அவங்க ட்ரீட்மெண்ட் அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே போறக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. ஸோ, இப்போ குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 2025ல சாதகமா இருக்கிறதுன்னு பார்த்தா, குரு ஓரளவுக்கு சாதகமா இருப்பாரு. பட் ஆனா வந்துட்டு இவ்ளோ நாள் வெயிட் பண்ணி எனக்கு நேச்சுரலா கன்செப்ஷன் ஆகல. ஸோ, ஏதாவது ஒரு மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கலாமா? அப்படின்ற யோசனையில இருக்கீங்கன்னா, தயவு செய்து மே மிட்டுக்குள்ள உள்ள போயிடுங்க. ட்ரீட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்றது ரொம்ப பெட்டர். ஏன் அப்படின்னா, மே மிட்டுக்கு அப்புறமா நடக்கிற கேது பெயர்ச்சியில கேது 5வது இடத்துக்கு வராரு. அது புத்திரஸ்தானம். ஸோ, கொஞ்சம் டிலேஸ வந்து அவர் குடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ, அதனால நீங்க வந்துட்டு மே முன்னாடி ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அவுட்கம் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. மேஷ ராசியில இதுவரை கடன் வாங்கியவங்க நெறைய பேர் இருக்காங்க. கடன் ஆகட்டும், இஎம்ஐ ஆகட்டும், வேலைக்கு போற எல்லாருமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாங்க. நெறைய கடன் ஏற்பட்டிருக்கும். இந்த 7:30 சனி காலகட்டத்தில கடன் அப்படிங்கிறதுமே இன்னுமே அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்களா? வேறேனும் கிரகங்கள் சாதகமா இருக்கனால கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க? ஸோ, இப்போ கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்கு 2025ல அகைன் ஆதாய ஸ்தானத்துல இருக்கிற ராகு ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ, அத வச்சு உங்களுக்கு வந்து இன்கம் வந்துட்டு எந்த விதத்திலயும் அஃபெக்ட் ஆக போறதில்ல. ஸோ, நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வர்ற இன்கம்ம முதல்ல வந்து கடன் அடையறதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, விரய சனி வேற இருக்காரு. அவர் ஒரு பக்கம் உட்காந்துட்டு அன்னெசசரி எக்ஸ்பென்சஸ் நெறைய குடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, ஆடம்பர செலவுல ஈடுபடாம, ரொம்ப லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணாம, வர்ற அமௌண்ட்ட பிளான் பண்ணி சேவ் பண்ணிட்டு, முதல்ல கடன அடைச்சுட்டு, பாக்கிய கையில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு பெட்டர். ஏன்னா, வீடு, வாகனத்துக்கான பராமரிப்பு செலவு அதெல்லாம் இன்கிரீஸ் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு விரய சனிங்கிறதுனால. அண்ட் ஆல்சோ ஹெல்த் எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இன்கிரீஸ் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, வர்ற அமௌண்ட்ட வந்துட்டு பிளான் பண்ணி வைஸா யூஸ் பண்ணா ஈஸியா கடன் அடைச்சிடலாம் அந்த பீரியட்ல.
இந்த காலகட்டத்தில உடல்நல பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி உடல்நல பிரச்சனைகள் வரும்பொழுது, எந்த மாரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும்? இதுவரை தொடர்ந்து எனக்கு குரோனிக்கா ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல எனக்கு ரொம்ப நாட்களாவே இந்த வலி இருந்துட்டே இருக்கு. 7 சனி வேற வருது. இது ஒரு பெரிய பிரச்சனையா உருவாக்கிருமான்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு உடல் நலத்தில எதுல கவனமா இருக்கணும்? எப்பேர்ப்பட்ட பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? ஸோ இப்ப மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் விஷயத்துல 2025ல மேஜரா வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, வயிறு இல்லன்னா குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு இன்டைஜஷன் இல்லன்னா வந்து ஒரு கான்ஸ்டிபேஷன், அல்சர் அந்த மாரி விஷயங்கள் வரதுக்கான இது இருக்கு. ஸோ டயட்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஸோ அவுட் சைட் ஃபுட் அந்த ஆயிலி, ஸ்பைசி ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, கொஞ்சம் வந்துட்டு வீட்ல சாப்பிடுறது அண்ட் அன்டைம்ல ஃபுட் எடுத்துக்காம கொஞ்சம் டைம்க்கு சாப்பிடுறது அண்ட் ஆல்சோ நல்ல நியூட்ரிஷியஸா ஒரு ஃபைபர் அண்ட் வாட்டர் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறது கொஞ்சம் வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து நம்மள காப்பாத்தும். அதே மாரி டிராவல்ல பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். லேட் நைட் டிராவல்ஸ் இல்ல தனியா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டிரைவ் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த பீரியட்ல. மேஷ ராசிக்கு இந்த காலகட்டத்தில, இந்த வருடம் முழுவதுமே நான் எனக்கு பிரச்சனை இல்லாம ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னா, எந்த கோயில் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்புகளை தருங்க? மேஷ ராசிக்காரங்க 2025ல ஒரு டைம் விசிட் பண்ணணும் அப்படிங்கிற கோயில் வந்து திருவிடைமருதூர்ல இருக்கிற மகாலிங்க சுவாமி கோயில். ஸோ எதுக்காக மெயினா அந்த கோயில் அப்படின்னா வந்துட்டு, அங்க வந்து ஆண்ட விநாயகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு மெயினா இந்த கேது தோஷத்துக்கெல்லாம் வந்துட்டு நிவர்த்தி குடுக்குறவரு. இப்ப நம்ம கேது வந்து 5வது இடத்துல இருக்காரு. ஸோ அதனால அது கொஞ்சம் புத்திர தோஷம் இல்லன்னா புத்திரர்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், படிப்புல கவனக்குறைவு அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிடுற மாரி ஒரு அமைப்பு அங்க இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு குழந்தை டிலே ஆறவங்களுக்கு அங்க மூகாம்பிகை சன்னதியிலயும் போய் ஒரு பூஜை பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டா, அவங்களுக்கு இந்த 2 விஷயமும் சரியாயிடுச்சுனாலே, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராப்ளம் கிடையாது. அதே மாரி சனி பகவானுக்கு பெருசா ஒண்ணும் அவர் கேட்க போறதில்ல. ஒரு சாட்டர்டே அன்னைக்கு காக்காய்க்கு ஒரு எல் சாதம் வைக்கிறது, வீட்ல முடிஞ்சும்போது ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடு, ஹனுமன் சாலிசா பாராயணம் இந்த மாரி அதே மாரி முடியாதவங்க, ஊனமுற்றோர் அவங்களுக்கு முடியிற உதவிகள பண்ணா போதும். இதுவே போதும். மேஷராசி நபர்களுக்கு இந்த 2025 நடக்கக்கூடிய 3 பயிற்சிகள் பத்தியுமே பார்த்தோம்னா, நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் விருப்பத்தில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.